பஞ்சம் வந்த கிராமம். ஒரு காலத்தில் பச்சை பசேலென இருந்த ஒரு சின்ன தமிழ் கிராமம் இப்போது தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல் பஞ்சத்தில் தவித்துக் கொண்டிருந்தது. அந்த கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு குட்டி பையன் இருந்தான். ஏழைதான், ஆனால் அவனுக்குள் ஒரு தங்கமான மனசு இருந்தது. ஒரு நாள் கண்ணன் வீட்டில் கொஞ்சம் அரிசி மட்டும்தான் இருந்தது. கண்ணா, இது நமக்கே போதாதேடா. அம்மா, நாளைக்கு கொஞ்சம் இருந்தாலும் பசியோடு இருக்கிறவங்களோட பகிர்ந்துக்கலாமே. அவன் இருந்த உணவை எடுத்துக்கிட்டு பசியோடு இருந்த குழந்தைகளுக்கு கொடுத்தான். முதியவர்களுக்கு பகிர்ந்தான். அவன் முகத்தில் ஒரு அமைதியான சந்தோஷம் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு பளிச்சென்று ஒரு மாயப்பானை கண்ணன் முன்னால் தோன்றியது. கண்ணன் அந்த பானையில் ஒரு கைப்பிடி அரிசி போட்டான். அதிசயம்! அரிசி நிறைய பெருகியது. பானை நிற்கவே இல்லை. அன்று கிராமத்தில் யாரும் பசியோடு தூங்கல. எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள், சிரித்தார்கள், ஒற்றுமையோடு இருந்தார்கள். அடுத்த நாள் மழை பெய்தது. வயல்கள் பசுமையானது. கிராமம் மீண்டும் சந்தோஷமானது. பகிர்ந்தால் குறையாது, பகிர்ந்தால் பயம் போகும், பகிர்ந்து வாழ்ந்தால் வளமும் மகிழ்ச்சியும்.